மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி நெல்லிக்காய் ஜூஸ் தான். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் காட்டியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. முதல்ல என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதோட 1 டீஸ்பூன் மிளகுப்பொடி. இது எதுக்கு போடுறேன்னு அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் 10 நெல்லிக்காய் எடுத்தேன், அதை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். இதெல்லாம் ஒன்றா தான் இப்போ அரைக்க போகிறோம். இதை ஒன்றா தான் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிக்கலாம். இதை அரைச்ச உடனே காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் இப்படி இருக்கு இல்லையா. ஸோ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த டெக்ஸ்சர் வந்துருச்சு. இப்போ இது நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா ஃபுல்லாக எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் வெள்ளை துணியில் போட்டு இதை நல்லா இறுக்கி புழிஞ்சிங்கன்னா இதுலேருந்து ஜூஸ் வந்துடும். ஆல்ரெடி நெல்லிக்காயில் தண்ணி இருக்கும், அதனால தான் நம்ம அரை டம்ளர் மட்டும் தண்ணி போதும்னு சொன்னோம். பாருங்கள், இப்போ அதுலேருந்து ஜூஸ் வந்துடுச்சு வெளியே. இதை நல்லா இறுக்கி பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சோன்னா இந்த ஜூஸ் வரும். இந்த ஜூஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இது அப்படியே ஃப்ரீஸ் பண்ண போகிறதில்ல, எப்படி ஃப்ரீஸ் பண்ண போகிறோன்னு நான் காட்டுறேன். இது டோட்டலாக இப்போ எல்லா தண்ணியும் இதில் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த ஐஸ் ட்ரேயில் ஊற்றி நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோம். இதில் ஏன் மிளகு பொடி போட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோல்டு பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எப்படி போட்டு இப்போ ஃப்ரீஸ் பண்ணி பாருங்கள். 8 மணி நேரம் வச்சதில் இந்த மாதிரி பீசஸாக வந்துடுச்சு. இதை நம்ம ஒரே ஒரு பீஸ் எடுத்து 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி தேன் ஊற்றியோ சர்க்கரையோ நாட்டு சர்க்கரை எது வேணால் அவங்களோட இஷ்டம் போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீசஸை நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். மீதி பீசஸ் எல்லாம் 1 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சம்மர் ஸ்பெஷல் நெல்லிக்காய் ஜூஸை இந்த மிளகு பொடி போடுறதுனால உங்களுக்கு கோல்டு பிடிக்காது, அதனால் தைரியமாக சாப்பிட்லாம். எங்கள் சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.